பாலபூவோட முட்டையை போட்டு ஒரு சுண்டல், அது நாட்டு முட்டை. வாங்க சுண்டி வாங்க, வாங்க சாப்பிட்டு காட்டுறோம். முட்டி கடும்பாரு நல்ல பழ தேங்காய் சுண்டலுக்கு ஏற்ற மாதிரி மெதுமையோட தேங்காய் திருவி எடுப்போம். பாலபூவை கொத்தி உப்பு தண்ணிக்க போட்டாதான் கசர் ஊறாது, இல்லாட்டி கசர் ஊறிடும். தேங்காய் எந்திரிக்க முடிஞ்சு என்ன வாழைப்பூ கொத்தி முடியலாம்பே கொத்துவானா கடும் கொத்துவானா வந்து பாருங்க. கொல்லி எடுத்து வரணும் அம்பினா. இது நல்ல கொல்லி இருக்கு. எல்லாம் தூக்குறது கனவு ரொம்ப நல்லா அரிக்காமி சின்ன சின்ன அரிஞ்சாலும் சுண்டல் நல்லா இருக்கு. நீங்க அரிஞ்சு எடுத்தா சுண்டின மாதிரி தான். உங்களுக்கு பழகி பழகி ஒரு நாள் பழகிற மாதிரி இந்த வேலையில. நல்ல பழம் இது. இது வீட்டு ஆஞ்சு பழம் தான். கொல்லியெல்லாம் பற்ற வச்சு அப்புறம் அம்பியாக வருவானுங்கள. சுண்டல் தேவையான மஞ்சளை இடிச்சு எடுப்போம் முடிவா. நல்ல மணக்கு மஞ்சளுமே நல்ல வாசனை. அதான் மஞ்சளோட விரும்புறாங்க. சுண்டலுக்கு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி கொச்சிக்காய் அவிய வைக்கணும். கொச்சிக்காய் அதோட கொஞ்சம் வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்வோம். முட்டையை உடச்சு எடுப்போம் வாங்க. கல்லுப்பு, முட்டை ஓடியா உடைக்கிறதுல அடியா போட்டிக்கு போகிறோம். நாங்கள் விளையாட்டு போட்டிகளுக்கு நாங்கள் முதல்ல அது வேறு முட்டை ஓடியா டிசைனை உடைக்கிறது. கொச்சிக்காய் அவிஞ்சிட்டு அதோட கொஞ்சம் மஞ்சளையும் சேர்த்துக்கொள்வோம். இப்ப உடைச்சு வச்ச முட்டையும் சேர்த்துக்கொள்வோம். முட்டையை நல்லா வரட்டி எடுக்கணும். முட்டை நல்லா வறண்டது அதோட வாழைப்பூவையும் சேர்த்துக்கொள்வோம்.
அப்படிதான் அப்படிதான் கொடைக்குள்ள வைக்கல அடுங்க தேங்காய் பூ சுண்டல் நல்ல பதத்துக்கு வந்து அதோட வெங்காயத்தையும் சேர்த்துக் கொள்வோம். தேவையான அளவு தேசி புளி சேர்த்துக் கொள்வோம். கடுகும் சீரகமும் வரணும். உப்பு கொஞ்சம் வேணாம் கரைச்ச உப்பு வாய் ஓடுதேலானா வாய் ஓட்டா ஜரைக்குவா வரைக்குவா சோதா போடு வைரா வாழலையே வாழை புடிச்சுட்டு அப்புறம் வை நல்லா வை உனக்கு வை நல்ல காத்தடிக்குது நல்ல காத்தடிக்குது சோறு ஆடுறதுக்குள்ள சுண்டலை வை சுட சுட சாப்பிடாதான் ருசியாக இருக்கும் தம்பிக்கு தான் இருந்து சாப்பிடு வாழைப்பூ சுண்டலை மட்டுமே சாப்பிடல அப்படி ருசியாக இருக்கு வாழைப்பூ உடம்புல எல்லா வருஷத்துக்கு நல்ல சுண்டலை மட்டும் சோறு சாப்பிடலாம் வாழைப்பூ நாட்டு முட்டையும் வேற லெவல். நான் இந்த சுண்டை ஒரு நாள் சாப்பிட்டதே இல்லை அப்படி அந்த மாதிரி இருக்கு. லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச சமையலை கமெண்ட்ல சொல்லுங்க.